இன்னைக்கு கரூர்ல 40 உயிர்களை கொன்னு அந்த புணத்து மேல தான் தமிழக அரசு அரசியல் பண்ணிட்டு இருக்குது. இந்த கட்சி, அதாவது இந்த டிவிகே கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கா இருக்கட்டும், பொதுமக்களுக்கா இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். வணக்கம், விக்கி TN43. இதுக்கு முன்னாடி இதே தளத்தில் சில வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அரசியல் சார்ந்து. அதில் நான் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, தயவு செய்து அரசியல்வாதிகள் உங்களோட அரசியல் லாபத்துக்காக செத்த புணத்து மேலே அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு கரூரில் 40 உயிர்களை கொன்று அந்த புணத்து மேலே தான் தமிழக அரசு அரசியல் பண்ணிட்டு இருக்குது. பனைமர உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி, அந்த உயரத்தை தொட முடியாமல் தோத்து போன பல அரசியல் கட்சி, இதுக்கு நடுவில் வளர்ந்து வர ஒரு சின்ன கட்சிக்கு நீயுமாடா வளர்ந்து வா, முடிஞ்சா என் கூட மோதிப்பாரு அப்படின்னு சொல்றது தான் இந்த திமுக கட்சியோட பலமும் மரியாதையுமா இருந்திருக்கும். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சிலரோட அரசியல் லாபத்துக்காக வளர்ந்து வர்ற ஒரு கட்சி மேலே மிதித்து கேவலப்படுத்துறன்ற பேரில் அவங்களே கேவலப்பட்டு நிற்கிறாங்க அப்படின்றதா உண்மை. பல தலைவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு இதுவரைக்கும் வளர்ந்து நிற்கிற இந்த திராவிட கட்சிக்கு இந்த சம்பவம் அப்படின்றது ஒரு பெரிய கரும்புலி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சில தக்குறிங்க சில விஷயத்த சொல்லிட்டு தெரியுது. அதில் ஒன்று தான், இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, விஜய் அதை எதை பற்றியுமே கண்டுக்காம பஸ் அவுட் இறங்கி காரை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. மீடியா கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு ஒரு பதில் சொன்னதில்லை, அதை விட்டுருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அன்னைக்கு செஞ்சது தான் 100% சரின்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற நெருக்கடியில் அவர் இறங்கி வந்து என்னன்னு விசாரிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்னும் நெருக்கடி அதிகமாகி இன்னும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அவர் அந்த இடத்த விட்டு போனது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு சாத்தியப்படும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற பெரிய கட்சி, பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது சாத்தியப்படும். எதனால சொல்றேன்னா, அந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும், அவங்க நேராக வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் மட்டும் இல்லை, பல அடியாட்களும் இருந்தாங்க. பல கட்சி சார்ந்த பேனர்களை நீங்கள் பார்க்க முடிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ் எப்போ உள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் நெருக்கடியும் அடிதடியும் நடந்தது. கரண்ட் பீஸை பிடுங்கிறது, மொபைல் ஜாமர் வச்சு நெட்வொர்க்கை பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன் வந்துட்டு செய்யணுன்ற தேவையே கிடையாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறத நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம். கிடையாது. அந்த இடத்துல மட்டும் அவர் இறங்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவரை செதைச்சிருப்பாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கும். அந்த இடத்துல அவர் பாதுகாப்பாக அவர் வீட்டுக்கு போனது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சில தக்குரித்தனமான விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க தான் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது கூத்தாடிக்கு பின்னாடி எதுக்கு போகணும், அவர் வந்துட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு எதுக்கு குழந்தை குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் இவ்வளோ நெரிசலுக்கு நடுவில் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பழக்கி கொடுத்த யாருன்னு நினைக்கிறீங்க? இதே திராவிட கட்சிகள் தான். ஏன் போன எலெக்ஷனில் நம்ம முதல்வர் அவர்கள் வந்துட்டு எந்த குழந்தைக்குமே பேர் வைக்கலையா? எத்தனை குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாரு? அப்போ அவங்க பண்ணால் அது வந்துட்டு தப்பு இல்லை. வளர்ந்து வர்ற கட்சியில் ஒருத்தவங்க ஒரு தொண்டனாவோ இல்லை ஒரு ரசிகனாவோ தான் குழந்தைக்கு தான் தலைமை பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? சரி, இதை விட்டுருங்க. என்னோட பர்சனல் அனுபவத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். 90களில் வந்துட்டு நடந்த எலெக்ஷனில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கடைசியாக கூடலூர் தொகுதிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி எப்போ வந்தார்னு தெரியாது, அதுதான் கடைசி. ஊரே ஜேன்னு சொல்லிட்டு எல்லாம் பெட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, வண்டியை கட்டி போயிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்னைக்கு இருந்தால் எனக்கு 7லேருந்து 9 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே போகும்போது கூட்ட நெரிச்சலில் தெரியவே இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. எங்கள் அப்பா என்னை தூக்கி அவரோட தோல் மேலே உட்கார வச்சு அங்கே பாடுற கலைஞர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு. அப்போ இதை யார் பழக்கப்படுத்தி கொடுத்தது? அப்போ உங்கள் கட்சி சார்ந்து நீங்கள் பண்ணுறது அப்படின்றது தப்பு இல்லைன்னா இப்போ இந்த சிறுவர்களை கூட்டிகிட்டு போகிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? சரி, இதை விட்டுருங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், விஜய் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் சொன்ன டைமுக்கு வந்துருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, லேட்டாக வந்தது. எந்த அரசியல்வாதி சொன்ன டைமுக்கு அந்த இடத்த நீங்கள் போய் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதே 90களில் எனக்கு நடந்த அதே அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். அதே எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக டி ராஜேந்தர் அவர்கள் கூடலூர் பந்தலூர் தாலுக்கா வரைக்கும் வந்திருந்தார். தேவாலா வந்துட்டு 7 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் நான் தேவாலயில் இருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் வரும்போது 11:30 மணி. ஏன்? மக்களை சந்திச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் பேசவே முடியாது. கட்சிக்காக சொம்பு தூக்கிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே. இறந்தது 40 பேர், 39 பேர் இறந்துருக்காங்கன்னு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் எப்படி? இறந்து போனவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டலை, காரணமான விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்லி போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுக சொன்னாங்களா? போஸ்ட் திமுக ஓட்ட சொன்னாங்களா? இதை தாண்டி இந்த கட்சி, அதாவது இந்த டிவிகே கட்சி சார்ந்த
தொண்டர்களுக்காக இருக்கட்டும், பொதுமக்களுக்காக இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு திராவிட கழகங்கள் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான பல காரணங்களில் ஒரு காரணம் என்னென்னா, இளைஞர் அணி, அதாவது வேலண்டைஸை செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிவிகே கட்சிக்கு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அந்த கட்சியை சாராதவன், எனக்கு தெரியலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊருக்கு 10லேருந்து ஒரு 30 பேருக்குள்ளே ஒரு இளைஞரணி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அது கரெக்டாகவும் இருக்கும். அதை அந்த கட்சி பண்ணுதா இல்லையான்றது தெரியல. மொதல் விஷயம் இதை விட்டுருங்க. ரெண்டாவது, இந்த கட்சிக்கு இன்னைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவப்பெயர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள்னாலையும் இந்த தொண்டர்கள்னாலையும் தான். அவர் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாரும் போய் பார்த்து கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை போக விடுங்க, ஒவ்வொரு ஊராக போக விடுங்க, பிரச்சாரம் பண்ண விடுங்க. உங்களால் முடிஞ்சதா பார்த்தோமா ஒதுங்கி நில்லுங்க. அந்த கட்சிக்காகவும் இன்னைக்கு மாற்றத்தை விரும்புகிற இளைய சமுதாயம் ஏதோ கட்சிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. எல்லாருமே செய்ய வேண்டியது அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு என்னவோ அதை தான் பார்க்கணும். அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக நம்ம ஒரு 100 அடி தள்ளி நிற்கணும்னு சொன்னால் தள்ளி நில்லுங்க. உங்களோட சப்போர்ட் ஆனது ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த ஓட்டில் மட்டும்தான் இருக்குன்னா அதில் மட்டுமே நீங்கள் காமிங்க. அது இல்லாமல் இந்த வண்டிக்கு பின்னாடி போகிறது, வண்டிக்கு சைடில் போகிறது, அதுக்கு பின்னாடியே போகிறனால நாங்கள் சப்போர்ட் காமிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கான விளம்பரத்தை நீங்கள் தேடாதீங்க. அந்த கட்சிக்கான வளர்ச்சிக்காக இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாக நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து அவரை ஃப்ரீயாக பிரச்சாரத்தை பண்ண விடுங்க. நீங்கள் 10 அடியோ 100 அடியோ விலகி நின்று உங்களோட சப்போர்ட்டானதை ஓட்டில் மட்டும் காமிங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். நன்றி.